இந்த இணையம் இப்படிதாங்கய்யா. எப்பவுமே தேவைப்படுற நேரத்துல காலை வாரிடும். அதோட எடுத்துக்காட்டு தான் இது. ஓ, நீங்க வேணுட்டு தான் பண்ணீங்களா அப்போ? ஒன்னும் பண்ணலங்க, அதுவே பண்ணிடுச்சு என்ன. சரி. இணையத்தில் சிக்கி சின்னாபின்னமாயிருக்கும் எனதருமை எதிரணியினரே, என்னோடு அதன் உண்மை நிலையை பறைசாற்ற வந்திருக்கும் எனதணியினரே, உங்கள் மனசாட்சியின்படி தீர்ப்பை எங்கள் பக்கம் மிகச்சரியாக தர காத்திருக்கும் எனதருமை நடுவர் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கங்கள். எனக்கு இவங்க 3 பேர் பேசுனதை பார்க்கும்போது எனக்கு ஒரு பாட்டு தான் ஞாபகம் வந்து. அது ரொம்ப பழைய பாட்டு. தட 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 தடவன ஆடவா, சிவசக்தி சக்தி சக்தியோடு ஆடவா அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா அந்த அளவுக்கு எல்லாரும் சலங்கை கட்டிக்கிட்டு ஆடாத குறையா ஆடி முடிச்சுட்டு போயிருக்காங்க. இணையம் பயனுள்ளது அப்படின்னு. அதற்கு இப்போ நாங்க பதில் சொல்ல வேண்டிய நேரம். முத சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் திபா நம்முடைய சிவகனி மேடம். அதாவது எங்களுக்கு இணையம் எப்படியெல்லாம் வாய்ப்பு தருது தெரியுமா? எங்க வீட்டுக்குள்ள எங்களை யாருமே என்கரேஜ் பண்றதில்ல. அதுவே எங்களுடைய வீடியோ எடுத்து நாங்க இணையத்துல போட்டா ஏராளமான லைக்கு, கமெண்ட் இதெல்லாம் குமியுது அப்படிங்கிறாங்க. நடுவர் அவர்களே, லைக்க போட்டு உசுப்பேத்துறதும் கமெண்ட போட்டு கடுப்பேத்துறதும் மட்டும்தான் இந்த காலத்தினுடைய பழக்கமாக இருக்கிறது. இதனால என்ன பயன் சொல்லுங்களேன்? ஒரு கமெண்ட் அவன் 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 இஷ்டத்துக்கு கமெண்ட போட்டு விடுறான். இதனால என்ன கையில காசு பயன்? கிடைக்கலையே. ஒரு பயனும் கிடையாது நடுவர் அவர்களே. இது இவங்க இவங்களுக்கு அணிக்காக கெட்டிக்கொள்கிற சப்பை கெட்டு அதுதான். அதுக்கப்புறம் நிறைய ஆப்புகள் எல்லாம் எங்களுக்கு உதவியாக இருக்குது. நடுவர் அவர்களே, கூகுள் மேப்பை போட்டா என்னுடைய நண்பன் அவனோட லொக்கேஷன் போட்டா நான் போய் நிக்கிற இடம் சுடுகாடா இருக்குது. பல ஆப்புகள், இந்த ஒரு ஆப்புன்னு இல்லை, பல ஆப்புகள் காணிக்கக்கூடிய அந்த துல்லிய தன்மை அப்படிங்கிறது அதுல இல்லை. அது என்னுடைய சுய அறிவை கொண்டு பயன்படுத்தப்படும் போது மட்டும்தான் அது பிரயோஜனமாவே இருக்குது. இவங்க அதை புரிஞ்சுக்கிறதே இல்லை. இன்னொன்னு, ஆமை புகுந்த வீடும் ஆண்ட்ராய்டு புகுந்த வீடும் தயவு செய்து நல்லா இருக்காது நடுவர் அவர்களே. இப்ப இவங்க கையில எல்லாம் இருக்கக்கூடிய இந்த இணையம், ஆண்ட்ராய்டு, இந்த விஷயங்கள் எல்லாமே அப்படிதான். இது கண்டிப்பா நல்லாவே இருக்காது. அதுக்கப்புறம் இதுல ஜானகி மேடம் வேற வந்து சொன்னாங்க, நடுவர் அவர்களே நாங்க நெடுஞ்சாலையில போனோம், ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, அந்த இளைஞர்கள் தான் உடனடியாக இணையதளத்தின் மூலமா எங்களை காப்பாத்தினாங்க, அப்படி இப்படின்லாம். நடுவர்களே, நான் நிதர்சனமான ஒரு கதையை சொல்றேன். நான் நாங்க மதுரையில ஒரு அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறோம். சரிங்களா? இந்த அப்பார்ட்மெண்ட்ல குடியிருக்கிறதுல ஒரு பக்கத்து வீட்டுல ஒரு நாள் ஒரு எதிர்பாராத விபத்து நடந்துட்டு, அந்த அம்மா தவறி கீழே விழுந்துட்டாங்க. விழுந்ததுல கால் அடிபட்டுடுச்சு. அந்த வீட்டுல கூட இருந்தவங்க, அவங்களுடைய மருமகள் எல்லாருமே ஐயோ அம்மான்னு கத்துறாங்க, கதறாங்க. நடுவர் அவர்களே, மொத்தம் 85 வீடு இருக்கு இந்த ஒரு அப்பார்ட்மெண்ட்ல. அந்த 85 வீட்டுல 84 வீட்டுல இருந்து ஒரு பய வரல. நடுவர்களே, இதே சூழ்நிலை ஒரு வாரம் கழிச்சு ஒரு நல்ல மழை. சரிங்களா? நல்ல மழை பெஞ்ச நாள்ல அந்த நெட்வொர்க் கட் ஆயிடுச்சு. ஒய்ஃபை எவன் வீட்லயும் கிடைக்கல. நடுவர் அவர்களே, அன்னைக்கு அந்த 1/2 மணி நேரத்துல கீழே கூட்டத்தை பார்க்கணும். 85 வீட்டுக்காரன் பக்கத்து பிளாட்ல இருந்து கூட ஆளை கொண்டு வந்து நிக்கான். நெட் என்னாச்சு, நெட் என்னாச்சு? நடுவர் அவர்களே, இவர்களுடைய இணையதளம் உபயோகம்ங்கிறது இப்படிதான் இருக்குது. சல்லி பைசாக்கு பிரயோஜனம் கிடையாது. நமக்கு ஒரு யூஸுமே கிடையாது. பக்கத்துல இந்த இணையத்தினுடைய மிக முக்கியமான நோக்கமே அதுதானே. ஏதோ நம்முடைய முகம் பார்க்கக்கூடிய நம்முடைய உறவினர்கள் இவங்களையெல்லாம் நல்லா பார்த்துக்கணுங்கிறது அதோட அப்ஜெக்டிவ். இதையெல்லாம் விட்டு விட்டு நான் இதை செய்யாம அதை செய்து என்ன பயன்? இதுதான் என்னுடைய மிக சரியான கேள்வி நடுவர் அவர்களே. இது மட்டுமல்ல நடுவர்களே, எங்களுடைய காலங்களில் காதல் அப்படிங்கிறது ஒரு 24 25 வயது இளைஞனுக்கு ஏற்பட்டது. ஆனா இன்னைக்கு அப்படியா இருக்கு? நடுவர்களே, 8ஆம் வகுப்பு படிக்கிற பையன், 8ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைங்க தங்களுடைய காதலை பரிமாறிக்கொள்கிறார்கள். எப்படி? இந்த இணையம் அப்ப இது உண்மையிலேயே பயனுள்ளதா? இது கண்டிப்பா ஒட்டு மொத்தமா நம்முடைய சமுதாயத்துக்கு பெரிய வேட்டு வைக்கக்கூடியது இல்லையா? அப்ப இதனால என்ன பயன்? இத கேட்டா நாங்க மஞ்ச கண்ணாடி போட்டு பாக்குறோமா, அவங்க தான் கரெக்டான கண்ணாடி போட்டு பாக்குறாங்களாம். நடுவர் அவர்களே, இதுல எல்லாம், இந்த இணையதளத்துல எல்லாம் வீடியோ போட்டவனுக்கும் அதை உருவாக்கி வச்சவனுக்கும் தான் லாபம். அதை பார்த்து கொண்டு இருக்கக்கூடியவனுக்கும் வாங்குகிறவனுக்கும் முழுமையாக நஷ்டம்.
இதுல ஜானகி மேடம் வேற கடைசியில அது எங்களுடைய தனிமையெல்லாம் போக்குவது எது தெரியுமா, நாங்க பார்க்கக்கூடிய இன்ஸ்டா ரீல்ஸ் தான். நடுவர் அவர்களே, அதை பார்த்து பார்த்து தான் அவனுக்கு மனநோயே வந்துச்சு. அமெரிக்கால டொனோவன் நிக்கோலஸ் அப்படிங்கிற ஒரு 14 வயது பையன் 2023ல அந்த வீடியோவை பார்த்து பார்த்து அது சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் படி கேட்டு நடந்ததுனால தன்னுடைய தாயை கொலை செய்கிறான். யோசிச்சு பாருங்க, எப்படிப்பட்ட நிலைக்கு அந்த இணையதளம் அவனை தள்ளி கொண்டு போயிருக்குது. அதை அந்த மனநோய்க்கு ஆளாக்குவதே இணையதளம் தான். ஆனா அதை விட்டுக்கிட்டு அதுதான் இவங்களுக்கு அந்த இன்ஸ்டா தான் மனநோயில இருந்து விடுதலை கொடுக்குதான். எனக்கு அது என்னன்னே புரியல நடுவர் அவர்களே. வியர்க்கும் வரை, நீங்க அழகா சொன்னீங்க, வியர்க்கும் வரை விளையாடியது அந்த காலம். ஆனா இன்னைக்கு பேட்டரி சார்ஜ் தீரும் வரை ஆன்லைன்ல விளையாடுவது இந்த காலம். இதனால என்ன பயன்? இந்த விளையாட்டுனால என்ன கிடைக்குது? நடுவர் அவர்களே, வியர்க்காத போது மனிதன் அந்த குழந்தை பருவத்தையே இழக்கிறான். எவ்வளவு பெரிய இழப்பு! அந்த அந்த ஆன்லைன் கேம்னால என்ன பயன்? அதை மட்டும் சொல்லுங்களேன். ஆன்லைன்ல அதே மாதிரி ரம்மி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு. இதை எல்லாரும் விளையாடினாங்க. இதனால் இழந்த குடும்பங்கள் எத்தனை! எவ்வளவு ரூபாய் சாதாரண மனிதனுடைய சட்டை பையிலிருந்து புடுங்கப்பட்டது. இவங்க வந்து இணையதளம் வந்து இவங்களுக்கு நல்ல விளையாட்டெல்லாம் சொல்லி கொடுக்குதான். ஆன்லைன்ல பார்த்து யூடியூப்ல பார்த்து எல்லாரும் விளையாடுறாங்களாம், எல்லாரும் கத்துக்கிறாங்களாம். எங்க மேடம் கத்துக்கிறாங்க? நிதர்சனம் அப்படி இல்லை என்பதை ஏன் நீங்கள் புரிந்து கொள்ள மறுக்கிறீர்கள் அப்படின்னு தான் எங்களுடைய கேள்வி. அதுக்கப்புறம் இணையத்திலிருந்து ஆங்கிலம் படிச்சுக்கலாமா? இது வந்து அநேகமா திவாகர் ப்ரோ சொன்னதுன்னு நினைக்கிறேன். இணையத்திலிருந்து ஆங்கிலம் படிச்சுக்கலாம். நடுவர் அவர்களே, இன்றைய இளைஞர்களிடம் ஒரு பேப்பரையும் ஒரு பெண்ணையும் கொடுத்து ஒரு 10 தமிழ் வார்த்தை 10 ஆங்கில வார்த்தையும் கொடுங்க, அதை பிழை இல்லாமல் எழுத சொல்லுங்க பார்ப்போம். இந்த இணையத்துல டைப் பண்ணி ஒட்டுமொத்தமாக அவர்களுடைய அந்த சுய சிந்தனையே போயிடுச்சு. எல்லாத்துலயும் ஸ்பெல்லிங் மிஸ்டேக். ஓகேங்கிறத கூட கேன்னு எழுதி ஸ்மைலி பண்றத சிம்பிளா போட்டு அதுக்கு ஸ்பெல்லிங் கூட தெரியாத சூழ்நிலையில இருக்கிறோம். யுனிவர்சல் ஸ்பெல்லிங் எனக்கு மறந்து போச்சுங்க. கரெக்ட். UNI VER SEL நான் படிச்சது போய் UNI VER CELL தான் வருது. கரெக்ட். அதனாலதான் நாங்க சொல்றோம் நடுவர்களே, நீங்க கரெக்டா எங்க பக்கம் வந்துட்டீங்க. எங்களுக்கு ஏற்ற மாதிரி தீர்ப்பையும் சொல்லிட்டீங்கன்னா எங்களுடைய வாதம் ரொம்ப எளிமையாயிரும் அப்படின்னு நம்புறேன். இந்த ஸ்பெல்லிங் மிஸ்டேக்கு பிரச்சனை, வாசிப்பு அப்படிங்கிறதே இழந்து போயிட்டோம். வீடியோ பார்க்குறோம், 30 செகண்ட் வீடியோ பார்த்து நம்மளால 1 மினிட் வீடியோவை கூட நம்மளால பார்க்க முடியல. அப்போ நம்முடைய ஆழ்ந்த வாசிப்பு பழக்கம் அப்படிங்கிறது அத்து போச்சு. என்னுடைய வாசிப்பு அத்து போனதுனால் என்னுடைய சிந்தனையும் அத்து போச்சு. எனக்கு தெரிஞ்ச எழுத்து பிழையும் போச்சு, எல்லாம் போச்சு. பயன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இணையத்தால் ஒரு பயனும் இல்லை அப்படிங்கறது ஆணித்தரமான வாதம். இவங்க எல்லாம் பேனாவே காணாம போயிடும். உண்மையிலே நடுவர் அவர்களே, சட்டையவே கலத்திட்டு விட்டுருவாங்க, அந்த லெவல்ல இருக்குது. இவங்க சொல்கிற பயன் அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் தான். இதை விட ஏற்படுகிற பாதிப்புகள் இருக்கு இல்லையா, அதுதான் அதிகம். அதையெல்லாம் மனதில் கொண்டு மிக சிறப்பான தீர்ப்பை எங்கள் பக்கம் தர வேண்டும் என கூறி வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.